தம்பி. அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்ண்ணா? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும், இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க, அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி, பட்டையாரோடு, பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி. அண்ணா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனி, இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா, போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய உங்க குழந்தை கையில கொடுத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தா பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூட்டு ஓடி போயிட்டா பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா. துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன் நான், உங்க வேலைக்காரங்க போறது. முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாரு, படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? அம்மா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது, வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான், அவர் வருத்தப்படுவாரு, அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியாம என்னன்னா நம்பு, கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க, நல்லது நடக்கட்டும். பாருங்க உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன், பணம் கொடுக்கணும்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லைய வேணாம், ஆள விடுங்க. வாங்க மாமா, நட மாமா, வாங்க மாமா. வேணாங்கறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செயின் இதெல்லாம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய்.